மக்களே, இன்னைக்கு வீடியோல ஒரு பொருளை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். நார்மலா இதே மாதிரி ஒரு கொரியர்ல நம்ம போட்டு விடுறோம், டிடிடிசியோ எஸ்டியோ ப்ரொஃபஷனலோ ஏதோ ஒரு கொரியர்ல போட்டு விடுறோம்னா சார்ஜ் வந்து மினிமம் 120 இருந்து மேக்ஸிமம் 200 வரைக்கும் இருக்குது. இந்த டீட்டெயில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி முடிச்சு நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஆந்திரா வந்தப்ப தம்பியோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு 3800 ரூபாய் கிட்ட வந்துருச்சு அதோட சார்ஜ் மட்டுமே. ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி முன்னத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து டெய்லரு, அவங்க கிட்ட 2 மிஷின் இருந்துச்சு. ஒரு மிஷினை வந்து இன்னைக்கு நான் வந்து ஆந்திராவில் வச்சுக்கலாம். ஏன்னா லேடிஸுங்கும் போது ஒரு பிடிச்சடிக்கிறது, ஒரு கிழிஞ்சது, அதை தைக்கிறதுக்குனால மிஷின் வேணும் வீட்டில் கண்டிப்பாக. அதனால இந்த மிஷினை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொரியரில் கேட்டப்ப அவங்க வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய் பக்கம் சொல்கிறாங்க. நான் வந்து போர்ட்டரில் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணப்போ அவங்க வந்து 12000 ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு வம்பு, ட்ரெயினில் போடலாம் அப்படின்னு யோசிச்சப்ப யாருக்குமே வந்து ட்ரெயினில் எப்படி ஒரு கொரியரை போடுறதுன்ற டீட்டெயில் தெரியல. நான் கேட்ட எல்லாருக்குமே. ஸோ முதல் நாள் வந்து நான் அங்கேயே போய் அவங்ககிட்ட கேட்டு, 2ஆவது நாள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி பீஸாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்து வந்ததை வந்து அங்கே இருந்த ஒரு மேடம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க. எதுக்காக இந்த செக்கிங் அப்படின்னா, உள்ள ஆயில் பாட்டிலோ நெய் பாட்டிலோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஏன்னா சப்போஸ் அது லீக் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் ஃபயர் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அதனால அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பேக்கையுமே நீட்டாக செக் பண்ணாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இவரே வந்து அவங்க வெளில எடுத்து போட்டு செக் பண்ணது எல்லாத்தையுமே மறுபடியும் நீட்டாக உள்ளே வச்சு அதுக்கு இந்த மாதிரி தார்பாயெல்லாம் போட்டு நல்லா கட்டி சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து அழகாக எல்லாத்தையுமே வெயிட் மிஷினில் ஏற்றி வச்சுட்டாங்க. அங்கே இருக்கிற மூட்டைக்கு எல்லாமே வந்து நார்மலாக அந்த வெயிட்டில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை எடுத்துக்கிட்டாங்க. மெஷினும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த போர்டும் வந்து அதோட ஹைட்டு, வெயிட்டு, அந்த லென்த்து எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி அதை அழகாக ஒரு பில்லில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா சப்போஸ் வேறவங்களும் அதே மாதிரி ஒரு பொருள் போட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கிட்ட இருக்கிற தையல் மிஷின், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ், கிளாத்து, அங்க இருந்து அந்த ஆரி ஒர்க் பண்ற திங்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 57 கிலோ வந்துருந்துச்சு. ஆனா இதுக்கு மொத்தமா நான் எவ்வளவு பே பண்ணேன்னு கேட்டா உங்களுக்கு நிஜமாவே ஷாக் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வெறும் 407 ரூபாய் மட்டும் தான் நான் பே பண்ணியிருக்கிறேன். ஒரு கிலோவுக்கு வந்து 8 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து என்ன கால்குலேஷன்ல பண்ணி கொடுத்தாங்க அப்படின்லாம் தெரியல. பிரிண்ட்ல வந்து லாஸ்டா வந்து 407 ரூபாய் வந்துருந்துச்சு. நான் வந்து ஃபோன்பே பண்ணியிருந்தேன் அதுக்கான சார்ஜை. ஒரு மூடைக்கு மேலேயுமே நம்மளோட பேரு, அட்ரஸ், எங்கேருந்து எங்கே போகுது இது எல்லாத்தையுமே எழுதிட்டு கம்ப்யூட்டரில் அடித்த பில்லு வந்தது. அந்த பில்லையுமே அது மேலே பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து திங்ஸ் மட்டும் இல்லைங்க, கோழி, சேவல், முட்டை, அது இதுன்னு எல்லாமே போகுது. இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம டிக்கெட்டை வச்சு நம்ம திங்ஸை வந்து கொண்டு போய்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காக போட்டு விட்றீங்க அப்படின்னா ஒரு வித்தவுட் டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட் நம்பரையுமே நீங்கள் முதல்ல ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அந்த ஃபார்ம்ல மேலே எழுதி கொடுத்துடணும், அவ்வளோதான். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டமே கிடையாது. அதையுமே அங்கே இருக்கிறவங்க வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஃபில்அப் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து அதே ட்ரெயினில் வந்துட்டதுனால எங்களுக்கு அது பெருசாக பிரச்சனையா இல்லை. காலையில் எழுந்திரிச்சா ஆந்திராவோட வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். திங்ஸும் எங்கள் கூடயே அங்கேயே இறங்கிருச்சு. அங்கேருந்து இந்த மாதிரி வண்டியில் அவங்க அந்த பக்கமாக இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்பவே உடல் உழைப்பு அதிகம். ஏன்னு கேட்டால் முகம் சுளிக்காமல் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. காசு வாங்குறாங்கல்ல, பண்ணுறதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காசு கொடுத்தா எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணிட மாட்டாங்க. 2வது, நீங்கள் இந்த ட்ரெயினில் போட்டு விடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட பார்சலை வந்து ரொம்ப சூப்பராக பேக் பண்ணணும். நம்ம பேக்கிங்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க டெலிவரி கொடுக்கறது கொஞ்சம் மோசமாக தான் டெலிவரி கொடுப்பாங்க. இது எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிற வண்டிகை. இவ்வளோ வண்டி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு நாளில் வந்தது கிடையாது, நிறைய நாளில் வந்து தான் அங்கே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கினப்ப இருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக அவங்க அங்கே வச்சிருப்பாங்க. 8 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அங்க வச்சிருக்கிறதுக்காக. இந்த பாக்ஸஸ் எல்லாம் அங்க வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இது கூட வந்து யார் வந்து இங்க இருந்து போட்டு விடுறோமோ அவங்களோட ஆதார் கார்டு அட்டாச் பண்றது ரொம்பவே கம்பல்சரியான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா எப்பவுமே நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, உங்க ஃபேமிலி விஷயத்தெல்லாம் எதுக்கு என்கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நாங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்க கூட அங்க இருந்து கத்திக்கிட்டே இருந்த சேவலும் அழகா ட்ரெயின்ல இங்க வந்து இறங்கிருச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே தான் ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. இந்த சேவல் மாதிரியே புறா ஒண்ணு வந்து இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போறதுக்கு யாருமே வரல. அதை அப்படியே பாக்ஸ்ல இருந்து திறந்து விட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஓனர் வந்து அப்படி விட்டுருங்க, அது எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க.